நம்ம பகல் ஃபுல்லாக நல்லா தூங்கி போகிறது அப்புறம் எப்படி நைட்டு வரும் சுத்தமாக தூக்கமே இல்லை. கொஞ்சம் வேகமாகவே எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டு கோன் வச்சேன்னா எனக்கு மறுநாள் அந்த கோனோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பிள்ளையார் அப்பாவுக்கு பர்த்டேல சரி குட்டி பிள்ளையார் வரையலாம் அப்படின்னு தான் ஃபோன்லாம் பார்த்தேன். அப்புறம் வேணாம் காலைல மிதிப்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுநாள் விளக்க மாற்ற வச்சு கூட்டுற மாதிரி இருக்கும்ல, அதனால ஒரு சின்ன பூ மட்டும் வரைஞ்சாச்சு. கொஞ்சமாக மாவு இருந்ததா அத்தை காலைல சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு முக்களி ஊற்றிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அது முக்களி இல்லை குழி பணியாரம்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம 2 பேருமே சொல்லுவோம். அப்புறம் இன்றைக்கி மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம்ல, அதனால் அத்தை டைம் ஆகிடுச்சு கிளம்புன்னு சொன்னாங்க. அதோட நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்றைக்கி கிளம்பவே விருப்பம் இல்லை. எனக்கு சாரீ கட்ட சுத்தமாக இன்றைக்கி பிடிக்கவே இல்லை. என்னடா இது எப்பவும் கட்டுற மாதிரியே எனக்கு இன்றைக்கி வரவே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப பேசாமல் சுடியே போட்டு போடலாமான்னு பார்த்தா எல்லாமே கவுன் மாடலில் இருந்தால் அதுதெல்லாம் செல்வா கூட போனால் தான் போடுவேன். நான் தனியாலாம் போனால் அந்த ட்ரெஸ்லாம் போட மாட்டேன். சாதா சுடி புல்லாம் பற்ற மாட்டேங்குது. சரி வேறு ஆப்ஷனே இல்லாமல் தான் இந்த சாரீ கட்டினேன். இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கும்போதே பசு வந்துருச்சா, அதோட ஓடி வந்தாச்சு. சாப்பிடலேன்னா அத்தை ஒரு பாக்ஸில் முக்கிலி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டே நேரு சனவெளி போய் அதுக்கப்புறம் பஸ் மாற மாதிரி இருக்கும். சோளந்தூரில் தான் பொண்ணு வீட்டில் தான் மேரேஜ். இந்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது மேரேஜ்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கே வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் வர்ணிகா, தன்யாஸ்ரீ, லக்ஷ்மி, முகமது ஜாஷிர், மாரிக்கண்ணன், அஜய் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பாய்.